100 டேஸில் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை ட்ரேஸே இல்லாமல் அடியோட மாற்றிடலாம். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அச்சச்சோ நம்ம ரொம்ப போராக இருக்கும், நம்ம ஒரு 600 650 700 மேலே எடுக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கோம். இன்னும் 100 நாள் தான் இருக்குது. இந்த 100 நாளுக்குள்ளே என்னால் எடுத்துட முடியுமா அப்படின்ற கேள்வி நீங்கள் ஒரு ரிப்பீட்டர் இல்லை ஒரு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட் முதல்ல நீட் எழுத போகிறீங்க, உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குன்னா அந்த கேள்விக்கான விடை பசங்களா கண்டிப்பாக நெக்ஸ்ட் 100 டேஸ் நான் உங்களுக்கு அடுத்து சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். உங்களோட ட்ரீம் ஸ்கோர், உங்களுடைய ட்ரீம் காலேஜ், உங்களுடைய ட்ரீம் ஆம்பிஷன் எல்லாமே ட்ரீமில் உண்மையாக நடக்கும். இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஒவ்வொன்றும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து ரிவீல் பண்ணுறேன். மொதல் விஷயம், நம்ம எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸஸ் நினச்சி ரொம்ப ஒரீடாக இருக்கும். முக்கியமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிடுச்சா? இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம எல்லாருமே ஒரு 180க்கு 160 எடுக்கிறோமா? கெமிஸ்ட்ரியில் எல்லாருமே 180க்கு 160 எடுக்கிறோமா? இல்லை பயாலஜியே எடுத்துப்போமே, அவுட் ஆஃப் 360 நம்ம ஆல்ரெடி ஒரு எப்படியும் ஒரு 300 மேலே 320 மேலே 330 மேலே ஸ்கோர் பண்ணுறமான்னு கேள்விகள்லாம் நம்மளே கேட்டுக்கிட்டா கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து இல்லை, ஆக்சுவலாக நான் எங்கே தப்பு பண்ணுறேன், ஹவு டு ஐ கம் பேக் ஃப்ரம் திஸ், எப்படி இந்த தப்பெல்லாம் நான் சரி பண்ணுறது? சார் இன்றைக்கும் ஃபிசிக்ஸில் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை கூட, சார் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலான்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதுக்கப்புறம் எல்லாமே என்னால் செய்ய முடியும், இதான் ஃபார்முலான்னு தெரிஞ்சதுன்னா நான் போட்டுருவேன் சார், ஆனால் அந்த ஃபார்முலா என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு பேச போகிறேன். முதல் விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த 100 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், கிட்டத்தட்ட 2400 ஹவர்ஸ் உங்கள் கையில் இருக்குது. 2400 ஹவர்ஸ் உனக்கு உன்னோட ட்ரீம் ஸ்கோர், உன்னுடைய ட்ரீம் காலேஜ், உன்னுடைய ட்ரீம் ஆம்பிஷனை நினைவாக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது தெரியுமா? இந்த 2400 ஹவர்ஸில் ஆல் யூ நீட் இஸ் 1000 ஹவர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். எவ்வளவு? 1000 மணி நேரங்கள் நீ உயிரை கொடுத்து பிளான்டாக பர்ஃபெக்டாக படிக்கணும். நாட் த ஹோல் 2400, ஜஸ்ட் 1000 ஹவர்ஸ். அப்போ இந்த 1000 ஹவர்ஸை யார் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களோ, யார் ஸ்கில்ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வெற்றி பெற போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நாளைக்கு, ஓகே, இந்த 100 டேஸ் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படி, நோ காம்ப்ரமைசஸ். ஒரு நாளைக்கு நீ என்ன செய்ய போகிற? 10 மணி நேரம் சாலிடாக பயங்கர கான்சென்ட்ரேட்டடாக, ஓகே, டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாமல் படிக்க போகிற. ஆனால் பிரச்சனையே அதுதானே, டிஸ்ட்ராக்ஷன். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு அடுத்தடுத்து வந்து என்னை கவனிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுது, நான் வந்து ஈஸியாக டீவியேட் ஆகிடுறேன், இதெல்லாம் தான் உன்னோட பிரச்சனை. அப்போது இதுக்கு தான் we are going to step in for you, we are going to help for you. எப்படி சார் ஹெல்ப் பண்ண போகிறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், நான் உனக்கு ஒரு கிளியர் பிளான் என்னன்றத சொல்லிடுறேன். என் சைடில் உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் டிவியேஷன் இல்லாமல் நீ சூப்பராக படிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், what am I going to do, how am I going to teach you, வாட் இஸ் மை பிளான், அதான் உனக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபிசிக்ஸுக்கு லிட்ரலி 250 ஹவர்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு 250 ஹவர்ஸ், பாட்னிக்கு 250 ஹவர்ஸ், ஜுவாலஜிக்கு 250 ஹவர்ஸ். நம்மளுடைய 1000 ஹவர்ஸை நெக்ஸ்ட் 100 டேஸுக்கு நம்ம இப்படி தான் பிரிச்சுக்க போகிறோம். முதல் விஷயம். ரெண்டாவது, நமக்கு மொத்தமாக எவ்வளோ சாப்டர் இருக்குது? 79 சாப்டர்ஸ். யூ லிட்ரலி ஹாவ் 79 சாப்டர்ஸ் ஃபார் நீட். இப்போ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாப்டர்ஸை கரெக்டாக பிளான் பண்ணிவிடும். கரெக்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? பிரிச்சிடலாம். ஒரு சாப்டருக்கு என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் 10 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போது பேசிக்காக நீ இப்படி வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு சாப்டரை நல்லா தரவாக படிக்க ட்ரை பண்ணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, ஓகே, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சாப்டர், ஆனால் அந்த ஒரு சாப்டர் அன்றைக்கி ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக சூப்பராக மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு நாளில் ஒரு சாப்டர் முடிச்சிட முடியுமா சார்? இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஃபார்முலாஸ், எவ்வளவு ப்ராப்ளம்ஸ், ஒரு நாளில் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா, உனக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் முடியும், ஒரு ப்ராப்பர் டீச்சரோட ஹெல்ப் இருந்தால் முடியும். அதுக்கு தான் we are here. ஓகே, ஸோ வேதாந்தில் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு பெரிய டீம் ஆஃப் டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அசம்பிள் ஆகிருக்கோம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு பிரமிளா மேமாக இருக்கட்டும், இல்லைனா வித்யாலட்சுமி மேமாக இருக்கட்டும், அவங்க ரெகுலராக உங்களை கிளாஸஸ் எடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க கூட நான், யாழினியன் சார், ஆஷா மேம், ஷாவணி மேம், we are also going to join. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம பெரிய பெரிய மேரத்தான் ரிவிஷன்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சாப்டரை 10 மணி நேரத்தில் முடிக்கணும். எப்படி?
எங்கள் கூட சேர்ந்து முடிக்க போகிறேன். we are going to be there for you every single day through every single hour of that particular day லைவ்ல. அப்போ அதை பற்றின ஷெடியூல்ஸ் தான் இப்போது நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரிவீல் பண்ண போகிறேன். சரியா? ஒவ்வொரு லைவ் செஷன்ஸும் உனக்கு நான் பேசிக்ஸ்லேருந்து எடுக்க போகிறேன். எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக எடுத்த உடனே ப்ராப்ளம் சால்விங் அப்படி இல்லை சார். என் பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் நீட் ரிப்பீட்டருக்கு ஒரு இடத்துலலாம் போய் ஜாயின் பண்ணேன், நிறைய இடத்துல வந்து நான் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணேன். பேசிக் சொல்லித்தரும்போதோ இல்லை ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லித்தரும்போதோ நான் அதை பெருசாக கவனிக்காமல் விட்டுட்டேன், நான் அதை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன். இப்போ போய் நான் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது என் ப்ரிப்பரேஷனை அப்படின்ற டென்ஷன் எனக்கு நிறையா இருக்குது. இதை என்னால் வெளியில் போய் சொல்லவும் முடியல. எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொன்னால், அப்போ இவ்வளோ நாள் நீ என்ன படித்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இல்லை டீச்சர்கிட்ட தான் போய் சொன்னால் நான் சொல்லி கொடுத்தனே அப்போ என்ன பண்ணேன்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஹவு டு ஐ ஃபேஸ் திஸ் சுச்சுவேஷன்ற கேள்வியும் பயங்கரமாக ப்ரெஷராக உனக்கு இருக்குது இல்லையா? அந்த ப்ரெஷரே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், எவ்ரிதிங் இப்போ ஃபிசிக்ஸாக பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து நான் சொல்லித்தரேன். புரியுதா? இப்போ கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பேசிக் ரியாக்ஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கற்றுப்போம். பயாலஜி எல்லாத்தையுமே லைன் பை லைன் என்சிஆர்டி படிக்கிறத இப்போ ஆரம்பிப்போம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் கேன் பி டன். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு ரியலைஸ் இஸ், என்னால் ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியும்னு நம்ம நம்ப ஆரம்பிப்போம், செயல்பட ஆரம்பிப்போம். அந்த பாசிட்டிவிட்டி உனக்குள்ள சூப்பராக ஃப்ளோ ஆகும். உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏன் வருது? ஏன்னா உனக்கு கரெக்டான கம்பெனி இல்லை. நீ ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது டேய் வா இதை படிக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்ல யாரும் இல்லை, அதனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. நவ் வி ஆர் ஹியர், வி ஆர் கோயிங் டு பி ஹியர் ஃபார் யூ. சரியா? ஸோ ஐடியா என்ன? ஓகே, நாங்கள் உங்களுக்கு டெய்லி லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம், மேரத்தான் செஷன்ஸ் ஒவ்வொன்றுமே. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, நம்ம சேனலில் நிறைய ரிப்பீட்டர்ஸும் ஃபாலோ பண்ணுறேன், நிறைய ஃப்ரெஷர்ஸும் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ முதல்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்பீட்டர்ஸ் எல்லாமே ஐ எம் அ ரிப்பீட்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃப்ரெஷர் முதல்ல நீட் எழுத போகிற எல்லாருமே ஐ எம் அ ஃப்ரெஷர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஐ வில் ஆல்சோ கம் டு நோ, ஓகே நம்ம சேனலில் எத்தனை ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உங்கள் 2 பேருக்குமே நான் இங்கே பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஒரு வேளை இப்போது நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு காலையில் 11 AM இருந்தே நம்ம சேனலில் இனிமேல் லைவ் செஷன்ஸ் இருக்க போகுது. இன்ஃபேக்ட் 11 AM நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மேரத்தான் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு செஷனும் 6 hours 7 hours 8 hours ஓகே, அந்த மாதிரி லாங் செஷன்ஸ். அண்ட் அந்த லாங் செஷன்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் எடுத்து அந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம பிகினிங்கில் இருந்து பேசிக்ஸில் இருந்து இந்த மாதிரி நீ படிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த 100 நாட்கள் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப், யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். அதனால் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சரி, இப்போ நான் ஒரு ஃப்ரெஷர், என்னால் காலையில் 11 மணிக்கு வர முடியாதுல்ல, நான் ஸ்கூல் போயிடுவேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா டெய்லி ஈவினிங்கில் 7 PM உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 2 லைவ் செஷன் இருக்குது. ஒன் இஸ் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ், த அதர் இஸ் ஃபார் த ஃப்ரெஷர்ஸ். Daily 7 PM we will be having regular live sessions from today. ஓகே, இது இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான நியூஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு டெய்லி 1 ஃபார்முலா நம்ம ஒரு ஷார்ட் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாளும் நீ ஒரு ஃபார்முலா கற்றுக்கலாம். முக்கியமாக இந்த ஃபார்முலாவை எந்த கொஸ்டினில் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தால் அதில் இந்த ஃபார்முலா. ஓகே, உன் பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை நான் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நாளும் ஒரு ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட் சீரீஸ் மூலயமா நான் உனக்கு இதை சால்வ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு பயாலஜி, ஓகே, ஆஸ் வெல் அஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபைனலி ஃபிசிக்ஸ், இதில் இருக்கிற எல்லா 79 சாப்டரையும், ஆல் 79 சாப்டர்ஸ் we are going to complete. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், சூப்பராக படிக்க போகிறோம். இப்போது ஒவ்வொரு வாரமும் ஓகே உங்ககிட்ட நான் கம்ப்ளீட் ஷெடியூல் இப்போவே கொடுத்துரு. சரியா? நம்ம 11 AM லைவ் மேரத்தான்ஸ் இருக்குல்ல, அதோட கம்ப்ளீட் பிளான் என்ன, எவ்ரிதிங் வந்து நான் உனக்கு இதே வீடியோவில் இப்போ நீ பார்த்துட்டு இருக்கல, இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. உங்களுக்கு மண்டே என்ன கிளாஸஸ் இருக்க போகுது, ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் இருக்க போகுது, டியூஸ்டே என்ன இருக்க போகுது, ஜுவாலஜி எடுக்க போகுது. அதை யார் டீச் பண்ண போகிறாங்க? யானியன் சார் உனக்கு என்னைக்கு கிளாஸ் வராரு, ஆஷா மேம் என்னைக்கு கிளாஸ் வராங்க, பிரமிளா மேம் என்னைக்கு வராங்க, வித்யாலட்சுமி மேம் என்னைக்கு வராங்க, ஷாவணி மேம் என்னைக்கு வராங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஷெடியூல் போட்டு நான் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போது இதில் நான் என்ன டாபிக் நடத்த போகிறோம், ஓகே, அதில் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம்,
எவ்ரிதிங் பின் பாயிண்ட்டாக இனிமேல் உனக்கு பிடிஎஃபாக இதில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த ஷெடியூலுடைய பிடிஎஃப்யும் நீ டவுன்லோட் பண்ணிக்கோ. அதை பார்த்து கரெக்டாக அந்த லைவ் டைமுக்கு வந்துரு. சரியா? ஃபாலோயிங் திஸ் வில் மேக் யுவர் லைஃப் வெரி வெரி ஈஸி. இந்த நெக்ஸ்ட் 100 days யூ ஆர் நாட் அலோன். இஃப் யூ ஆர் இன் நீட் ஆஃப் ஹெல்ப், ஓகே, எனக்கு பேசிக்ஸ்லேருந்தே ஹெல்ப் தேவை, எனக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் புரியாமல் இருக்குது, யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, ஐ எம் நாட் கெட்டிங் த ப்ராப்பர் ஹெல்ப் நீ ஃபீல் பண்ணுறேன்னா, தென் வி ஆர் ஹியர் ஃபார் யூ, வி வில் ஹெல்ப் யூ அவுட். சரியா? ஸோ மறக்காமல் ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணு. அது என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், ஐ எம் அ ஃப்ரெஷர்னு கமெண்ட் பண்ணு. இஃப் யூ ஆர் அ ரிப்பீட்டர்னா, ஐ எம் அ ரிப்பீட்டர்னு கமெண்ட் பண்ணு. எந்த கமெண்ட்ஸ் மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியணும். அது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் கைஸ். அடுத்தடுத்து நிறைய லைவ் செஷன்ஸ் இருக்குது. அந்த நிறைய லைவ் செஷன்ஸில் எல்லாத்தையுமே பேசிக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தர போகிறேன். ஸோ கிளாஸஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் யானியன் சார்.